அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். துலா மாதம் சொல்லக்கூடிய பிளவ வருஷம் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16 வரைக்கும் உள்ள கால அளவு தான் மழை காலம் சொல்லக்கூடிய துலா ராசிக்குரிய ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாத்தில் இருப்பார். அதனால் துலா ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ராசி நன்னாக இருக்கும். இந்த மாதம் அது சுற்றி இருக்கிற எல்லா கிரகமும் தொடர்புள்ள கிரகமெல்லாம் நன்னாக இருக்கும். துலாராசி எளிமையாக வாழ்வாங்க. அதனால் வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய சகோதரர்களாக ஒவ்வொருத்தரையும் பாதித்து நன்னா வாழ்வாங்க, எளிமையை கையாளுவாங்க. அதனால தான் மற்றவங்கள் வாழ்க்கைக்காக இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை தானாக வரும். மற்றவங்களுடைய வாழ்க்கை நலனை பார்த்து அவங்க கஷ்டங்களை பார்த்து செய்பவர் யாராக இருந்தாலும், எந்த உயிராக இருந்தாலும், அந்த உயிருக்கு பிற இடத்துலேருந்து வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய பாக்கியங்கள்லாம் தானாக வந்து சேரும். இவர் போய் நாடி ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இது பெரியவங்க மறை சாஸ்திரத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அனுபவத்தில் நீங்களும் பார்க்கலாம். நம்ம கஷ்டம் கொடுத்தா கூட அவ்வளோதான், அது அசடு, அது ஒன்றும் தெரியாது, அப்படி தான் இருக்கும். நம்ம வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை பெருசுப்படுத்தக்கூடாது. இப்படி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை தன்னை அப்படி அமைச்சிருந்தோம்னா எல்லா காலத்துலேயும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு கூடயே பகவான் செய்வான். நம்ம சாஸ்திரம் பிரகாரம் ஒவ்வொரு ஜீவன்டையும் பகவான் உள்ளே உறைஞ்சிருக்கோம். அதான் பிரம்ம தத்துவம். அந்த பகவான் ஒவ்வொரு உயிரோடு நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த இயக்கத்துக்கு உதவியாக சாரதியாக செயல்படுறோம். சாரதி நழுகாக செஞ்சாலும் வண்டி நன்னா ஓடும், இந்த சரியை நன்னா இயங்கும். நன்ன ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்ன கொண்டோ வகைதுறைகள்லாம் கிடைக்கும். இதுதான் சூட்சுமம். அதை பாராட்டாமல் வேறு எதையோ பாராட்டினோன்னா, உலக விஷயங்களே பார்த்து பாராட்டினீங்கன்னா நம்ம கையில் கிடைக்காது, பாழாக தான் போகும். இது பொதுவான விதி சொல்லக்கூடியது. நமக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நன்னா வச்சுருக்கான். பொதுவாக மழை காலம் வந்ததுன்னா விவசாயம் செழிப்பாக இருக்கும். தானிய மணிகள் தொடர்பு உள்ள அத்தனை வியாபாரங்களும் அத்தனை நிறுவனங்களும் நன்கு தொழிற் பணிபர்களும் எல்லாருக்கும் நிறைய சேமமாக நல்லா கிடைக்கும், நிறைந்து இருக்கும், பூர்ணத்துவம் கிடைக்கும். குறையொன்று இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை அடைவதற்கு வழிகளை ஒத்தாய்ப்புகளை கொடுத்து சுறுசுறுப்பு உண்டாக்கி வைக்கும். ஆனந்தமாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா மழை காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நம்மளை படுத்துறதுக்காக மழை பெய்யலை. இந்த மழை இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலத்தில் அது நமக்கு அதிகமாக தெரியுது. காரணம் என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒழுங்கில்லை. ஏரி குளம்லாம் கட்டுறதுக்கு பதில் துவர்த்து போட்டு பாழாக்கினா தண்ணி போகிற வழியெல்லாம் இல்லாத போய் பாழாக போகிறது. இன்னொன்று, வசதி வாய்ப்புகள் டிரான்ஸ்போர்ட் வகைகள்லாம் இல்லாதனால நமக்கு அதிகம் கஷ்டம் தெரியும். எங்கும் நிறைய தண்ணி எல்லாம் சமுத்திரமாக ஏரியாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி போகிறது வழி இல்லாத இந்த பாதிப்பு எல்லாம் இருக்கும். அதனால் அசுத்தங்கள் பெருகி அதனால் அவர்களுடைய நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் மாசு சொல்லக்கூடிய அதில் சுத்தமாக இருக்கும். அசுத்தத்துக்கு உண்டான வழி இல்லாத சுத்தமாக இருக்கும். மழை பெய்யறதுக்கு சுத்தமாக இருக்கும், காற்று நன்னாக இருக்கும், எல்லாம் நன்னாக இருக்கும். அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைந்த வாழ்வாக இருக்கும். ஆரோக்கியம் கூடும், அமைதி கூடும், ஆனந்தம் கூடும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் நல்லதே நடக்கும். எது எப்படி இருந்தாலும் நமக்கு சந்தோஷம், ஆனந்தம், நமக்கு செயல்படக்கூடிய விஷயம், அதை கலந்து கொண்டோம், ஈடுபடணும். அது வரும்போது எந்த கஷ்டமும் நம்ம முன்னாடி நிற்காது. நம்ம தைரியமாக செய்வோம், நல்லபடியாக ஈடுபடுவோம். பொருள் வரவுக்கு உண்டான காலம், சேமிப்புக்கு உள்ள காலம் எல்லாமே இருக்கும். இந்த மாதம்தான் விருத்திக்கு தரும் காலம், ஜீவனத்திற்கு உகந்த காலம் எல்லாமே அமைந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக இல்லைன்றதுக்காக இயற்கை தன்னுடைய வேலை செய்யாமல் இருக்காது. நம்ம தான் சுதாரிச்சுக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லது நிறைய வரக்கூடிய காலம், விழாக்கள் அதிகம் உள்ள காலம். அந்த அமைப்பில் இருக்கும்போது ராப்போகள் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ஓய்வு எடுத்துப்பீங்க.
பகல் பொழுது குறைச்சலாக இருக்கும் இந்த காலத்தெல்லாம். ஏன்னா சூரியனுடைய கதிர்கள்லாம் சுகமாக இருக்கும், நம்மளை போட்டு படுத்தாமல் சுகமாக இருக்கும். அந்த அந்த அமைப்பில் நமக்கு எப்போதுமே டயர்ட்னஸ் வராது, சுறுசுறுப்பு இருக்கும். அதுக்காக மந்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம சொகுசு உடம்பில் ஏறுத்தும் போது நமக்கு இந்த மந்தமாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு சிறப்பாக நம்ம டயர்ட்னஸ் தெரியாமல் நல்லா உழைக்கலாம், நல்லா ஈடுபடலாம். இறையாமை நிறைந்த மாதம் இந்த மாதம்லாம். அதனால் இந்த மாதத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒவ்வொரு ராசியாக உள்ள என்னென்ன கிரகங்கள்லாம் செயல்படுற போதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சூரியன் துலாத்தில் சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவர், அவருடைய செவ்வாய் சேர்ந்து கண்ணிலேருந்து சன்னியில் இருக்க செவ்வாய் புதனும் புத்தராக இந்த அக்டோபர் 23 பிறகு ஒன்று சேர்ந்துருவாங்க. விச்சிகத்தில் சுக்கராச்சாரியோட கேது இருப்பார், ரிஷபத்தில் ராகு இருப்பார். இந்த அமைப்பில் இருக்கும்போது சனியும் குருவும் மகரத்தில் இருப்பார். அந்த மாத கடைசியில் தான் நவம்பர் மாதத்தில் 13 அதாவது ஐப்பசி 27 தான் குரு கும்பத்துக்கு போவார், குரு பேச்சு நடக்கும். அது வரைக்கும் குரு சுபமான குருவானவர், சனியினால் பலம் உள்ளவர். மகரத்தில் சனியோடு இருந்து கூடிச்சு செயல்படுறார். தொழிலாளியும் முதலாளியும் ஒன்றா இருக்காங்க. முதலாளி தன்னுடைய வியாபாரத்துக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுக்குறதோடு அநீதியுடைய உழைப்பை நன்மையாக பயன்படுத்திட்டு அவனையும் வாழ்விக்க அவரால் தான் இவர் வாழறார். ஏன்னா கடந்த காலத்தில் பார்க்கும்போது எல்லா முதலும் காலம் அப்படிடுத்து ஜீரோவாக எடுத்து இந்த குரு ஜீரோவான குருவை பலமாக்கி சனீஸ்வரன் தன்னுடைய சக்தியை கொடுத்து அவன் மீண்டும் நிமிர்த்தி வைக்கிறார். சனீஸ்வரன் தன் உழைப்பால் நிமிர்த்தி வைக்கும்போது குருவானவர் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் போது எல்லாருக்கும் நிறைய கிடைக்கிறது. அதாவது குரு தன்னுடைய வியாபாரம்னா செயல்படுறதுன்னு அர்த்தம். தன்னுடைய செயல்பாட்டினால குரு தன்னுடைய கொடுக்கும்போது சௌபாக்கியங்கள் கிடைக்கிறது, குடும்ப விருத்தி வருகிறது, திருமண பாக்கியம் கிடைக்கிறது, ஜீவன பாக்கியம் கிடைக்கிறது, தொழில் முதலீடு விருத்தியாகி நிறைய கிடைக்கிறது, குடும்பத்தில் விருத்தியாகி குழந்தை குட்டியில் நிறைய அந்த சம்ஸ்காரங்கள் நல்லபடியாக அமையிறது. இதெல்லாம் குரு நல்லதே நடக்கிறது. நீண்ட ஆயுள் கொடுப்பாரு, நோயற்ற வாழ்வு கொடுப்பாரு, வளர்ந்தமாக இருப்பார். அதே மாதிரி சிந்தனைகள் அருமையான சிந்தனைகளாக இருக்கும், உறவுகள் நன்னாக இருக்கும், பிரியற உடம்புலாம் ஒன்றும் இல்லை, மீண்டும் இளைஞரும். இத்தனை வசதிகள்லாம் கொடுக்குறாருன்னா அது செல்வம் பெருக்கி அந்த செல்வத்தெல்லாம் கொடுக்கும்போது அனுபவிக்கிறதுக்கு ஓடும்போது நல்ல உடம்பு ஆரோக்கியமான உடம்பை கொடுக்குறதே சனீஸ்வரன். உழைப்பை கொடுக்குற சனீஸ்வரன், எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் சனீஸ்வரன். அவரே எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது ஏக்கம் ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் அமைய இந்த மாதம். அதனால் இந்த மாத பலன்களை பார்க்கும்போது அமைதியான இந்த மாதத்தினுடைய அமைப்பை பார்க்கும்போது சீராக இயங்கும், தடையில்லாமல் இருக்கும். மழை காலம் ஆச்சுன்னா நம்ம ஊரில் மழை பெய்யும், கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஊர் என்ன ஆகும் தெரியும். அதனால் நிறைய ஏரிகள் உண்டாகும், குளங்கள் சீரமைக்கும், எதுவும் பிரச்சனை இருக்காது, நன்னாக இருக்கும். பாரத பூமி பொறுத்த வரைக்கும் அழிவுகள்ன்றது அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தோன்றது கிடையாது. அழிவுகளை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வெளிநாடு மற்ற கண்ட்ரியில் தான், மற்ற தேசத்தில் தான் அதிகமாக இருக்குது, நம்ம ஊரில் இருக்காது. நம்ம ஊரில் இயக்கங்கள் ஒழுங்காக இருக்கும். அதனால தான் ஜோதிட பிராணத்தை இந்த ஊரில் தான் நமக்கு பார்க்க முடிகிற அளவுக்கு இருக்குது. இந்த காலங்கள் ஒழுங்காக இருக்கும், அந்தந்த மாற்றங்கள் ஒழுங்காக இருக்கும். அது பிரகாரம் செயல்பாடெல்லாம் சிறப்பாக அந்தந்த அமைப்பில் இருக்குனால நமக்கு பொறுத்த வரைக்கும் சிறு பாதிப்புகள் வந்தாலும் நிமிர்ந்துடலாம், நிற்க முடியும், சுதாரிக்க முடியும் அளவுக்கு நமக்கு இருக்குது. அந்த ஏகபத்தி நாட்களில் நன்னா இருக்குது, நமக்கு தேவையில்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் நன்னா இருந்தால் தான் இந்த பாரதம் மீண்டும் எழுச்சி பெற முடியுன்றதுக்காக சொல்கிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் பிளவோடு ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் பார்க்கும்போது அக்டோபர் 18 நவம்பர் 16 உள்ள காலம்தான் துளாராசிக்குள்ள அந்த மழை காலம் சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதம். பருவங்களுக்கு ஒட்டி அமைச்சு தான், காலத்தை வச்சு தான் நம்ம ராசி மண்டலம்லாம் உருவாக்கியிருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மழை காலத்து உண்டான தொழில்கள் அமைப்புகள்லாம் நன்னாவே இருக்குது. மேலும் ஆனந்தமாக அனுபவிக்கலாம். எல்லாத்துலேயும் எந்த வித குறையும் இல்லாமல் அதுக்கு தேர்ந்த மாதிரி கிரகநாதர்களை அமைச்சு செயல்படுத்துகிறான். எல்லா கிரகமும் வக்கரமே இல்லை, நல்லா இருக்குது. சூரியன் துலாத்தில் அமைதியாக இருக்கான், தன்னை கதிர்களை காட்டி கௌரவத்தை மிடுக்கோடு இல்லை. ஏன்னா நம்மளில் ஒருத்தராக இருக்கார்.
அவர் சூரியன் ஆனந்தமாக இருக்கார். அப்போ உங்களுடைய கௌரவம் அந்த சூழ்நிலை ஏற்போம் அந்த வந்து பந்தம் அது பந்தம் அதெல்லாம் காட்ட முடியாது. நம்மள நண்பராக இருக்க வரைக்கும் நம்மள ஒத்தராக இருக்கும் வரைக்கும் நமக்கு கீழ் நிலை சகஜ நிலையில் உருவாடுறார் சூரியன். அதற்காக பலமற்றது நினைக்காதீங்க. நீச்சம்னா என்னத்தன்னா பலமற்றதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற கிரகநாதர்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல தந்தமாக வச்சுருப்பார். தன்னுடைய கதிர்களை சுருக்கி வச்சுருப்பான். ஏன்னா மழை காலத்துக்கு கதிர்கள் அதிகமாக இருக்கக்கூடாது, வெப்பம் அதிகம் இருக்கக்கூடாதுக்காக வேண்டி தன் கதிர்களை சுரக்கியிருப்பான். அவ்வளோ தவிர பலமற்றதும் இல்லை. இதில் வந்து அஸ்ட்ராலஜியில் சொல்லும்போது இது மாதிரி சொல்ல வேண்டியிருக்கிறதுக்காக அது உடனடியாக அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அதையும் சொல்கிறேன். இங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பார்க்கும்போது துலாத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் 4ஆம் பாதம் வீரி தான் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே சூரியனுக்கு பக்கபலமாக இருக்கும் அது நத்தில். அதே சமயத்தில் சுவாதி சர்ப்பம் சாத்தியமாக சூரியனால சாதியில் இருக்க முடியும். அதனால் சர்ப்பங்கள் அது இல்லையா, சாத்தியமான நட்சத்திரம் சுவாதி. சர்ப்பங்களே சாத்தியமானதுன்னா சுவாதி தான். சாத்தியமாக அமைதியாக இருக்கும், அந்த அசுர குணமே இருக்காது இருக்குது. அதே சமயத்தில் அவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தாலும் அந்த கண்ணியம் மரியாதைலாம் பார்க்கும்போது சுவாதி இருக்கவங்களாம் கையெழுத்து கும்பிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவள்கிட்ட. அதே சமயத்தில் விதரணை தெரியாது, அந்த விதரணத்தை கல்மிஷம் கிடையாது. அடுத்தது பார்த்தோன்னா விசாகம் எம்மா அந்த முருகன் நட்சத்திரம், இங்கே நம்மாழ்வார் நட்சத்திரம், அவங்களுக்கு நம்மாழ்வார் விசாகத்தில் இருக்கும்போது பகையர்கள்லாம் என்னை சாது நினைக்காதடாப்பா, நான் அமைதியாக இருக்கிறதுக்காக சாது நினைக்காத வச்சு தூளியில் உரிச்சுடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் செயல்படுத்தக்கூடிய விசாகத்தில் குரு சாதுவானவர் அங்கே தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார். தான் சாது இல்லை, நல்ல சாதுவாக இருப்பதான் போவேன், துணிஞ்சிட்டேன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு துடிச்சிருவார். இந்த முருகன் ஆறுமுகன் விசாகம் தான் தெரியும் உங்களுக்கு, பின்னி எடுத்துடுவார். அப்பேற்பட்ட சாது மிரண்டால் காது கொள்ளாதவன் விசாகத்தில் பொறுத்தவரை செயல்படக்கூடிய இந்த அளவு. ஏன்னா சூரியனுக்கு அங்கே தன் கதிர்களை குறைச்சி சாத்தியமாக இருக்கிறவனுக்கு செயல்படுத்தும் போது இவாள்லாம் இன்னும் நல்ல பலம் கொடுத்துருப்பாங்க. இதனால் துலாத்தில் வந்து சாத்தியமாக இருக்கிறன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாத்துலேயும் கெட்டிக்காரங்க, அமைதியாக ஆனந்தமாக அடக்கமாக செய்யக்கூடிய ராசி. நான் சுக்கராச்சாரியர் இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் தன் தன வீட்டில் இருக்கார், சர்ப்பங்களுக்கு கையாளுற கேதுவோடு இருக்கார். அதனால் அசுரகுரு சேதுவோடு இருக்கும்போது அவங்க அடக்கொடுக்கமாக தான் இருப்பாங்க. சர்ப்பங்களோட தன் கைவசை காட்டாது. அது சுக்கராச்சாரியர் அங்கே போகும்போது இந்த புதனும் செவ்வாயும் இந்த மாதத்தில் 23ஆம் தேதிக்கு பிறகு தான் அங்கேருந்து கண்ணியிலேருந்து வராங்க. துலாத்தில் அயனசேனத்தில் போய் செவ்வாய் இருக்கார், 12ஆம் வீடு செவ்வாய், கூடயே புதன் இருக்கார். தனி செவ்வாய் இல்லை, அதனால் தோஷங்கள் காட்ட முடியாது, புதனோடு இருக்கார். அதனால் புதன் வந்து அந்த வீட்டில் மூல திருவண்ணாதிபதி பயங்கர பலம் உள்ளவர். செவ்வாயோட கை காட்டில் புதனோட கை ஓங்கி இருக்குவாங்க. அதனால் அமைதியாக இருப்பார். அங்கேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி இங்கே வந்துடுறார், துலாத்துக்கு வந்துடுறாங்க 23ஆம் தேதி பிறகு. அந்த நிலையில் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் ஒரு யோகம், சூரியன் புதன் ஒரு யோகம், செவ்வாய் துலாத்திலிருந்து சுக்கராச்சாரியர் விருச்சிகத்தில் இருக்கும்போது அது ஒரு ராசி விருந்த யோகம். இப்படி அமைந்திருக்கு. குரு வந்து அந்த துலாத்துக்கு குருவானவர் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிகாரி, 3ஆம் வீட்டு அதிகாரி, 3ம் 6ம் வீரியம் உள்ள ஸ்தானம். சைலண்ட்டாக சேர்ந்து எப்போதுமே அமைதியாக இருந்து ஆர்ப்பாட்டம் படபடப்பு இல்லாமல் அறிவுபூர்வமாக செயல்படுத்துகிற ஸ்தானங்கள் தான் 6ஆம் வீடு, 3ஆம் வீடு. தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய பாதையை சரிப்படுத்தி தடைகளை கடந்து வெற்றி சூழல்னா 3ஆம் வீடு தான் பிள்ளையார் சூழல் எல்லாருக்குமே. அது சகோதரஸ்தானம் சொல்லலாம், இதோட சொல்லலாம். 3ஆம் வீடு தீர்க்கமாக அமையும் போது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. சுக்கிரனும் அந்த வீட்டுக்கு போய்ட்டு வர்றார், பிறகு போய்டுறார். இந்த மாத கடத்திலேயே எல்லாம் நடக்கிறது. அக்டோபர் மாதத்தில் அந்த கடைசியிலேயே எல்லாருமே அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. வெரி பிரில்லியன்சி, உங்களோட பிரில்லியன்சின்னு வெளியில் தெரியும். வாயில் விரல வச்சுப்பாங்க, பெரிய ஆள் ஆகிட்டார்வா அப்படின்னு. அந்த அளவுக்கு குடும்பத்துலேயும் சந்தோஷம், உறவுகளை அரவணைச்சிப்பீங்க, பகையை பாராட்ட மாட்டீங்க. கலைகள் ஆர்வத்தில் எதை பண்ணாலுமே வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் எடுத்து தொட்டு செஞ்சாலே அது பெரிய
சாதனையாகிடும். அவங்களுக்கு அது நல்லபடி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. எதுவுமே பொருள் வேஸ்ட் ஆகாது அவளை பொறுத்த வரைக்கும். எல்லாத்துலேயும் ஒரு ரசனை, அந்த அளவுக்கு ரசனை உள்ள ஒரு ராசி தான் துலா ராசி. அவ்வளோ அருமையாக செய்வாங்க. தனப்புழக்கம் இந்த மாதம் கூடும். துலாராசி பொறுத்தவரை தனப்புழக்கம் குறைச்சலாக தான் இருக்குது, எப்போதுமே இருக்கும். ஆனால் அதிலேயே வாழ்ந்து காட்டுவாங்க. அவங்களே செயல்படுத்தி செயலாளராக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தன்னறிவு அடையக்கூடிய, எது இருந்தாலும் தன்னறிவு அடையக்கூடிய ஸ்தானம் தான் துலாராசி பொறுத்த வரைக்கும். இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் அமக்களும் அந்த அதுப்பு படபடப்பு அதெல்லாம் இல்லாத ஒரு அமைப்பில் செயல்படுத்துவாங்க. ஏன்னா துளாராசியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் தான் யார் என்று காட்டுற அளவுக்கு வெளி உலகத்தை ஒரு முத்திரை பதிச்சிடுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவருடைய குழந்தைகள் நலம் பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் சுகஸ்தானத்தில் இருக்கார், குருவோடு இருக்கார். 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. எந்த விதமான வக்கரம் இல்லை, வச்சனை இல்லை, படபடப்பு இல்லை, சீரான இயக்கத்தில் இருக்குது. இதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான் நமக்கு. ஒருத்தர் காரியம் சாதிக்கணும் போது அவர் நல்ல மூடில் இருக்கணும். அவர் எப்படி இருக்கு, அவர் பிரச்சனை அது பார்க்கணும், அவரும் எந்த பிரச்சனைலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சாதிக்க முடியாமல. அதனால் இந்த நமக்கு கொடுக்கக்கூடிய குரு நன்னா இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார். சனீஸ்வரன் ஆரோக்கியமாக இருக்கார், தெம்பாக இருக்கார். அப்புறம் உங்களுக்கு என்ன நன்னாவே இருக்கும். நல்ல அருமையான காலம் இது. அந்த குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வயதான முதியோர்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெரியவர்களால் எனக்கு தொல்லை இருக்காது. சுமூகமான உறவுகள் குடும்பத்தில் இருக்கும். வெளிவட்டாரத்தில் எல்லாம் பழக்க வழக்கம் நன்னா இருக்கும். ஏமாற்று பேர்வைகளால் ஏமாற மாட்டீங்க, நிறைய இருக்கும். நூதன முறையில் நிறைய ஏமாற்றுறாங்கன்னு நிறைய பேப்பர்லாம் படிச்சிடறேன். அதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் அவர்கள் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டாம். எல்லா காலத்துலேயும் ஏமாற்றம் இருப்பான், பாழ்படுறது ஆசை பண்ணுறான். நம்ம தலையிடாத பிரச்சனை இல்லாத நமக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது. இந்த மாதம் நமக்கு வேண்டிய தனங்கள்லாம் வந்துடும், பணங்கள்லாம் வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் சரியாக இருக்கும். அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வளர்ச்சிக்கு மூக்கில் போயிட்டு இருக்கும். அந்த சிந்தனை இருக்கும். ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது எந்தவித குறுக்கீடும் இல்லாத தெளிவாக ஸ்மூத்தாக அந்த தென்றல் காற்று சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி அருமையாக போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வெளியில் வட்டாரத்தில் புழக்க பிரச்சனை உண்டாகாது, கடன் தொல்லை இராது, கட்டுக்குள்ளே இருக்கும். அது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி ஆசைகள் நனவாகக்கூடிய காலங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு 1 by 1 ஸ்டெப் பை பண்ணி நல்லபடியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சரிப்படுத்த அந்த முற்போக்கு சிந்தனை, பிற்போக்கு சிந்தனைன்னு ஒன்றும் கிடையாது. முற்போக்கு சிந்தனை தான் என்ன அர்த்தம்? சிற்போக்கு சிந்தனை இவங்க சொல்கிறதெல்லாம் இல்லை. வாழ்க்கை நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அடையிறதுக்கு சாத்தியமான முறையில் எப்படி கையாளணுமோ அந்த கையாண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த வன்மை இருக்கணும், கண்மம் இருக்கணும். அது நன்னாவே இருக்கும். உரம் இருக்கணும். அதில் மற்றவங்களை பாதிப்புகள் இல்லாமல் அதை பாதிப்பையோட சாதனையாக்கிடுவாங்க. பாதிப்பையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திடுவாங்க. அந்த அமைப்பு இந்த இதை கொடுத்துருக்கான். அதோடு மட்டும் இல்லை, அந்த பாக்கியஸ்தானாக சொல்லக்கூடிய புதன் செயலாற்றுறாரு. குருவும் வீரியஸ்தானாபடி 6வது அதிகாரி செவ்வாய் களத்திரத்தோட துணையோடு வச்சு செயல்படுறாரு. அவிட்டத்தில் நிற்கிறதுனால நல்லாவே இருக்குது. அந்த மகரம் கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க நீங்கள். அதுதான் அவங்களுக்கு இந்த சனீஸ்வரனுக்கும் இந்த குரு சம்மந்தப்பட்ட முக்கியமான அந்த கிரகங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவர் நன்னா அதிகாரி நன்னா இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு துணையாக இருக்கிற அதிகாரிகள் டீம் ஒர்க்காக நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஒரு காரியத்தை. இல்லைன்னா வேலைக்கு வச்சு நீர் மாதிரி வேஸ்ட்டாக போயிடும், உழைப்பே வேஸ்ட் ஆகிடும். அது இல்லாத அமைப்பு அந்த இடத்துல கொடுத்துருக்கனால நல்லபடியாக பயன்படுத்தக்கூடிய இந்த கிரகநாதர்கள் சனியும் குரு சேர்ந்து உங்களெல்லாம் தூக்கி வச்சுருவாங்க, உயரத்தில் கொண்டு வச்சுருவாங்க. தட்டி கொடுத்து கையில் பிடிச்சி ஓட்டு உங்களுக்கு நிறையான ஆய்ச்சின்னு போய் உங்களை ஈடுபடுத்தி பெருமைப்படுத்திடுவாங்க. தரித்திரம் இல்லாத ஒரு காலம். மருத்து செலவெல்லாம் அதிகம் இருக்காது. சந்தோஷம் நல்லா அனுபவிக்கலாம். உறவுகள் கை கொடுக்கும். பந்துக்கள் இனிமையாக இருப்பாங்க. நல்லது வந்துட்டே இருக்கும். பாரம்பரியம் கலாச்சாரம் நன்னா திருப்பி நமக்கு திரும்புறதுனால நன்னாவே இருக்கும். ஆனந்தத்தை கொடுக்கும். எப்போதுமே நல்லது வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். உறவுகள் பலப்படுறது, உறவுகள் கூடுறது, பிரிந்தவர்கள் சேர்றதுன்னா போதே அதில் ஒரு தனி மகிழ்ச்சி தான். அதில் விட்டு கொடுக்குற மாவம் இல்லை, அவங்களும் தன்னை சுமூகமான எழுவாங்க, அன்பு பாராட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி நல்லதே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலம் நம்ம காலத்தில் எவ்வளோ காலத்து பேர் வந்திருக்குன்னு ஒரு மைண்டு குழப்பம் நம்மளை. அது இருக்கிறத அனுபவிக்கணும். நன்னா சந்தோஷமாக இருக்கும். இதில் குழந்தைகள் நல்லா ஒன்றா இருக்கும்.
எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து எல்லா படிப்புலேருந்து இண்டஸ்ட்ரி இந்த டெக்னாலஜி படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, மருத்துவ படிப்பு இதெல்லாம் அந்த முறைப்படி போட்டு போகிறத விட்டுட்டு அது ரெகுலர் நடக்கிறது. அதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது பதில் குழந்தைகள் இருக்கிற காலத்துலேயே நன்னாவே சைடில் தொழில் பண்ணி அறிவினால் வெயின் பண்ணி 4 காசு சம்பாதிப்பாங்க. உட்கார்ந்த இடத்துலையும் சம்பாதிப்பாங்க. அதுக்கு தான் இந்த பொட்டி வந்துட்டு கணினி எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது இதில் நல்லபடியாக பயன்படுத்திப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நல்லபடியாக பயன்படுத்தக்கூட யாருன்னா இளைய சமுதாயம் தான். பெரியவங்க சொல்லிக் கொடுத்து வழிகாட்ட நெசசிட்டி இல்லை. பெரியவங்க இதுவரை காட்டின வழிகாட்டுலேருந்து தப்பு இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை, இது போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு குழந்தைகள் நன்னாவே பயன்படுறது. வித்தையிலும் சரி, தொழில்துறையிலும் சரி, மற்றபடி இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸு அந்த விஷயங்கள் சரி, கலைகளாலும் சரி, எல்லாத்துலேயுமே பசங்கள் ஈடுபாடு நல்லாவே இருக்குது. இப்படி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருந்தாலும் அதையும் ஈடுபட மாட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எப்போதுமே சாதனை பண்ணணும், தன்னை பெருமை உண்டாக்கணும், நல்ல 4 காசு நல்லா அப்படி சம்பாதிக்கணும், இது வழி இருக்க எதுக்கு அப்படி சொல்லி எல்லாத்தையும் நிரப்பிடுப்பாங்க. பெற்றோரை அரவணைச்சின்னு போகிற காலம். எப்போதுமே குழந்தைகள் அதாவது போக்கில் போயின்றது இனிமேல் மாறி பெரியவங்க கொள்ளவங்க மரியாதை கொடுத்து செயல்பட்டு அவங்களோட சந்தோஷமாக உறவுகள் கலக்கக்கூடிய காலம் இது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் வர காலம் இன்னும் இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே தெரியல. இப்போல்லாம் வந்திருக்கு. ஏன்னா பெரிய தோல்வி பிரச்சனைக்கு பிறகு நம்ம மீண்டும் இழந்து வந்திருக்கோம் வாழ்க்கையில். எல்லாம் ஆரோக்கியமான சூழ்நிலை இது. கோல்சார் ஒன்றா இருக்குது. அந்த சர்ப்பங்களும் இப்போ அடங்கியிருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த காலத்தில் பார்க்கும்போது இளைஞர்களுடைய காலம் அது. நீங்கள் வாய்ப்பு விட்டு போட்டுக்க வேண்டியதான். இனிமேலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ண வேணாம். அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சுதாரிச்சுட்டானுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான் இப்போல்லாம். அது நீங்கள் வளர்ப்பு முறையில் சமுதாயத்தில் குழந்தைகளுடைய நலத்தை பார்த்து வளர்த்துருப்பீங்க, தெரியும் எனக்கு. அது பிரகாரம் அந்த ஒரு பாசத்துக்கும் படைப்புக்கும் ஒரு என்றைக்குமே மதிப்பு உண்டு, அதுக்கு தனி. அதனால் நீங்கள் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷப்படுத்துங்க, அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தான் கௌரவத்தை பார்த்து புள்ள அப்பான்ற அந்த அதிகாரத்தை காட்டிவிடாதீங்க. டீம் ஒர்க்காக நல்லா பண்ணும்போது நல்லா தானாகவே குழந்தைகளுடைய வளம் நன்னாவே இருக்கும், ஆரோக்கியம் நன்னா கூடும். அந்த இதில் பார்க்கும்போது குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் காலத்தில் கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. காலத்தில் சம்பாதிக்க ஆரம்பிச்சு காலத்தில் வேலைக்கு போடுவாங்க, காலத்தில் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. நம்ம பண்பாடு இயற்கையோடு ஒன்றா. நம்ம பண்பாட்டில் ஒரு தனி சிறப்பு என்னென்னா, வாழ்க்கை ஒவ்வொரு அங்கத்துலேயும் நம்ம பகவான் நமக்கு எந்த விதத்தில் பண்படுத்தி நம்ம செயல்படுத்திருக்கான்னு பார்க்கும்போது எந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது, இந்த உலகத்தில் மட்டும்தான், பாரதில் போய் தான். அந்த மாதிரி கலாச்சார அமைப்பு கொண்டு நம்ம வாழ்க்கையோட பின்னி அமைஞ்சிருக்கனால நம்ம ஒர்ஷிப் மெத்தடு வழிபாடு தரமும் அது மாதிரி அமைஞ்சிருக்கு, சிறப்பாக இருக்கும். இந்த அரசாங்கங்களுக்கு தான் கொஞ்சம் போராத காலம், அது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்த வரைக்கும் துளராசி இந்த ராசி நேயர்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா அந்த மாதம் ஐபிஎஸ் மாதம் சூரியன் அங்கே மாதம் ஃபுல்லாக உட்காந்துருக்காரு. திருப்பி இந்த கிரகநாதர்கள் தொடர்புள்ள கிரகங்கள் அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்துகிட்டே இருக்கும், எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக வாழ்க்கை அமைப்புகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.